ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஹாரர் நைட் வீக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எஃப்எஃப் ரெக்வஸ்ட்டாக வந்த எஃப்எஃப் தான் மை சைக்கோ எக்ஸ். இந்த பார்ட் எத்தனை பார்ட்டில் முடியும்னு தெரியல இந்த எபிசோட். ஓகே, பார்க்கலாம். வாங்க எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். ஒரு பீஸ்ஃபுல்லான டே. இன்னைக்கு மூன் பார்த்துட்டு அழுகுறீங்க. ஸோ அந்த நைட் அப்படியே முடியுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் ஒர்க் போகிற உமன், மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா உங்கள் கூட இல்லை, அம்மா மட்டும்தான். ஸோ நீங்கள் உங்கள் சிஸ்டர் மேரேஜ், அதுக்கு தென் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுறீங்க. அப்படியே ஒர்க் ப்ரெஷரில் இருக்கீங்க. இப்போ தான் ஒரு மெசேஜ் வருது. எஸ், தட்ஸ் யுவர் எக்ஸ் மிஸ்டர் ஜிமின். இப்போ ஃப்ளாஷ்பேக் அப்படி ஞாபகம் வருது. இட்ஸ் யுவர் காலேஜ் ஃபைனல் இயர். நீங்கள் லவ் பக்கம் போகாத ஆள். உங்களுக்கு லவ் பண்ணணும்னு தோணுதோ இல்லை. பிகாஸ் நீங்கள் ஒரு டாம் பாய் மாதிரி உமன்ஸ் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸோட சில் பண்ணிட்டு இருக்கிற ஆள். பெருசாக வெல்த் இல்லைனாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருப்பீங்க. அப்போ தான் உங்கள் காலேஜ்க்கு, அதாவது சீனியராக ஒரு பையன் வரான். அவன் ரொம்ப க்யூட் அண்ட் இன்னசென்ட். கிளாஸ் போட்டுட்டு அப்படி க்யூட்டாக இருப்பான். நீங்கள் அவங்க மேலே பெருசாக அட்ராக்ட் ஆகலை. காலேஜே அவங்க பின்னாடி சுற்றினாலும் உங்களுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நீங்கள் அவசர அவசரமாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கீங்க. ஒரு பையன் மேலே டக்குன்னு மோதிடுறீங்க. எஸ், அது சீனியர் பையன் ஜிமன் தான். சாரி சாரி தெரியாமல் அடிச்சிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, பார்த்து போப்பா அப்படின்றீங்க. அவனும் போயிடுறான். நெக்ஸ்ட் டே நைட் உங்களுக்கு அன்னோன் இன்ஸ்டா ஐடியிலேருந்து ரெக்வெஸ்ட் வருது. என்ன, யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஐடி அவ்வளோ சஸ்பீஷியஸாக தெரியல. ஸோ அக்செப்ட் பண்ணுறீங்க. மெசேஜ் வருது, ஹாய்னு. நீங்கள் யாருன்னு கேட்குறீங்க. ஐம் யுவர் சீனியர் ஜெமின் அப்படின்னு ரிப்ளை வருது. எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு இழிச்சுக்கிட்டால நான் தான் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பேச வேண்டாம்னு இக்னோர் பண்ணுறீங்க. அவன் உங்களை விடவே மாட்டேன்றான். டெய்லி காலேஜ் போகிறீங்க, பின்னாடியே சுற்றுறான். நீங்கள் என்ன ஏதுன்னு கூட கண்டுக்கல. அவன் ஒரு நாள் உங்களை வலை வரைச்சிட்டான். ஒயன், ஏன் இப்படி பண்ணுற? என்ன வேணும் உங்களுக்கு? அவன் பேக்கெட்லேருந்து ஏதோ எடுக்கிறான். அது ஒரு செயின். இப்போதான் ஞாபகம் வருது, நீங்கள் தொலைச்சவங்க செயின். உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் நீங்கள் ஜிம்மினை தப்பாக நினச்சிட்டு இருந்தீங்க. இதை கொடுக்கணும்னு இவ்வளோ நாள் அழிஞ்சிட்டு இருந்தேன். நீங்கள் யாரா இவன் இப்படி இருக்கான் அப்படி யோசிச்சுட்டு, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து நல்லா ஃப்ரெண்டாக பேசுகிறீங்க. உங்களுக்கு அவன் கூட பேச பிடிச்சிருக்கு. அவருக்கும் உங்கள் மேலே லவ் வருது. ஸோ அவரும் ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. கண்டிப்பாக உன்னை விட்டு போக மாட்டேன்டி அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் ஓகே சொல்லிடுறீங்க. அன்னைக்கு நைட் என் சேட் இதெல்லாம் சொல்லுங்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடி. எனக்கு ஒன்று இப்போவே கல்யாணம் பண்ணிக்கணும் போல இருக்கு. ரொம்ப அவசரப்படுறீங்களே. கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட் அப்போ. ஏய் ராஸ்கல், சொல்கிறத கேளுடி. நீ ரூம்க்கு வருவியாமா? அப்போ நான் ரூமில் இருக்க மாட்டேன். நீ தேடுவ. அப்புறம் ஓ, பின்னாடி இருக்க டோர் டக்குன்னு லாக் ஆகும். நீ திரும்புவ. அப்படியே உன்னை ஹக் பண்ணுவேனாமா. ஓ ஹிப்பில் கை வைப்பேன். நீ வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவ. அப்போ தான் இன்னும் டைட்டாக பிடிக்கணும்னு தோணும்.
அப்புறம் உன்னை நிக்க வச்சு உன்னை அண்ட்ரஸ் பண்ணி பெட்ல வச்சு ஐயோ ஐயோ போதும். வேண்டாமா? இல்ல, எனக்கு கூச்சமா இருக்கு. ஏய் பொண்டாட்டி, இங்க பாரு, நான் கொஞ்சம் அப்படித்தான். அதுக்குன்னு எல்லாம் ஃபுல்லா லஸ்ட் கிடையாது, புரிஞ்சுக்கோ. அப்புறம் அந்த நைட் நீங்க டிஃப்ரெண்டா ஃபீல் பண்றீங்க. ஜிமின் உங்களை லஸ்ட் பிளஸ் லவ்வோட பேசுறான். உங்களுக்கு அவன் உங்க கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. டே ஆக ஆக கொஞ்சம் நாட்டியா பேசுறான். உங்களுக்கு பிடிச்சிருக்கு. லவ்ல டீப்பா போறீங்க. ஆக்சுவலி ஜிமின் உங்க குட் அண்ட் பேட் டைம்ஸ்ல ரொம்பவே கூட இருந்து உங்களுக்கு அப்பா இல்லாத ஃபீலிங்கே இல்லாத அளவுக்கு உங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான், ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறான். உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருது. ஸோ நீங்கள் அவனை விட டீப்பாக ஃபாலோ ஆகுறீங்க லவ்ல. ஒன் டே, அடியே கொண்டாடி, மாமா இன்னைக்கு செம மூடில் இருக்கேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் ஷையா இருக்கு. நான் கேட்பேன், எனக்காக பண்ணுவியா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் என்ன ஜிமின் அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு கொஞ்சம் உன்னோட ஹிப்பு பிக் அனுப்புறியா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் இல்லை ஜிமின், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு இது கூட பண்ண மாட்டியாடி பொண்டாட்டி அப்படின்னு கேட்குறான். ஓ, புருஷனுக்காக இது கூட பண்ண மாட்டியா? ஆனா இந்த பாரு, நீ தான் என் பொண்டாட்டி, உன்னதான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். நீங்க தான் லவ் பண்றீங்கல்ல. அவன் ஒன்னா இருக்கேன்னு கேட்கவும் நீங்களும் அனுப்புறீங்க. அவன் பிக்க பார்த்துட்டு, என்னடி இருப்புது பேபி, நான் ரொம்ப லக்கி போலையே, இவ்வளோ ஹாட்டா இருக்க, நேர்ல மாட்டின அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்றான். அந்த நைட் அப்படியே போகுது. இப்போ டே போக போக அவன் உங்ககிட்ட உங்களோட ப்ரைவேட் பிக்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா பேசி வாங்க ட்ரை பண்ணுறான். ஜிமின், தப்பு, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் எங்கே போக போகிறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் பார்க்க தானே போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. வயன், என்ன அனுப்ப மாட்டியா நீ? நான் உன்னை இப்போ பிளாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு பயமாக இருக்கு. ஜிமின், ஏன் ஏன் அப்படி பேசுறீங்க? ப்ளீஸ் வயன், புரிஞ்சுக்கோடி, நீ தான் என் பொண்டாட்டி, உன்னை அவ்வளோ விட்டு போயிட மாட்டேன் அப்படி சொல்கிறான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கு. பிகாஸ் ஜிமின் தான் இப்போ உங்களுக்கு எல்லாமே அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. இப்போ நான் என்ன பண்ணணும்? நான் 4 ஆப்ஷன் தரேன். நீ அதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணால் போதும். இல்லைனா 4 பண்ணால் கூட எனக்கு ஓகே தான் அப்படின்றீங்க. நீங்கள் தயங்கிட்டே சொல்லுங்க. அதாவது இப்போ நீங்கள் ஹாலிடேஸில் இருக்கீங்க. ஸோ சேட்டில் தான் இந்த விஷயம்லாம் நடக்குது. உங்கள் 2 பேரோட ரிலேஷன்ஷிப்பும் யாருக்கிட்டேயுமே ஜிமின் ரிவீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். சரி, ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்டு என் கூட வீடியோ கால் பண்ணோம் வித்தவுட் டாப் அண்ட் பாட்டம். அண்ட் செகண்ட் ஒன், பிக்கு உன்னோட தெளிவாக இருக்கணும். அப்புறம் ஓ ஃபுல் நியூடா ஒரு வீடியோ. ஃபோர்த் ஆப்ஷன், இது ரொம்ப வல்கராலாம் இருக்காது, உன்னோட அந்த 2 பிக்கும் வேணும் அப்படி சொல்கிறான். நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ஜிமின் பிளாக் பண்ணிடுவேன்னு எது கேட்டாலும்
அப்போ ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணு. நீங்கள் வேண்டாம் வேண்டாம்னே சொல்கிறீங்க. எது கேட்டதுன்ற இப்போ நான் என்ன இழுச்சவாயா? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வேறு வழி இல்லாமல் நீங்களும் பிக் அனுப்புறீங்க. பொண்டாட்டி பொண்டாட்டி இதில் இதுதான் நல்ல பொண்டாட்டிக்கு அழகு. உங்களுக்கு உள்ளுக்குள்ள கஷ்டமாக இருக்கு, ஆனால் ஷோ பண்ண முடியல. இதோட இந்த எபிசோட் இங்கேயே முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோடில் ஜிமின் வயனை எப்படி ட்ரீட் பண்ணா அண்ட் என்னதான் நடந்துச்சு அப்படின்றத வர எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. பாய் பாய் மிஸ். பாய் பாய்.